everyone, welcome back to our channel. So நீங்க இத first time பார்க்கறீங்க அப்படினா இமிடியேட்டா நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க so that நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா உடனுக்குடன் வந்து சேரும். So this is our shopping vlog day 2. என்ன shopping vlog? நாகர்கோவில் எக்ஸிபிஷனோட shopping vlog day 2. So already நான் வந்து first video போட்டிருந்தேன். So day 1 போயிருக்கோம் அப்படினு சொல்லிட்டு அது ஒரு சண்டே போயிருந்தோம். அதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு நாள் டைம் ஒதுக்கி நாங்க மறுபடியும் போயிருந்தேன். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் எல்லா இடமே கம்ப்ளீட் பண்ண முடியல. எல்லாத்தையுமே பார்க்க முடியல அப்படிங்கறதுனால. So this is day 2 shopping vlog. பார்க்கலாமா? So tada. So இவ்ளோ things வாங்கிருக்கோம் மறுபடியும். So okay, என்னென்ன வாங்கிருக்கேன்னு பார்க்கலாம் ஒவ்வொண்ணா. Along with the price, சரியா? So first நம்ம இந்த பார்சல் ஓபன் பண்ணிரலாம். So எல்லாத்தையுமே pamphlet வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். So இது வந்து steam ironing அந்த மாதிரி ஒருத்தங்க கொடுத்திருந்தாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரோஜாவனம் ஸ்கூல் அப்புறம் ஷண்முகநகர் அப்படி நிறைய ஓகே இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால வாங்கி வச்சுக்கிட்டோம். அண்ட் கமிங் டு த பாயிண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் வாங்கிட்டேன். ஸோ இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் காமிப்பேன் அப்படின்னு. நாங்கள் 2வது வாட்டி போகும்போது அந்த அண்ணா கிட்டே வந்து டெமோ காமிக்க சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க டெமோ காமிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தா உங்களுக்கு வந்து இதோட டெமோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். எண்ணெய் பிஸ்கெல்லாம் அப்படி சூப்பராக உறிஞ்சு எடுத்துச்சு. திருப்பி பிழிஞ்சிட்டு விடும்போது அந்த எண்ணெய் அப்படி வெளியில் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக அதோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. இது 100 rupees. நெக்ஸ்ட் வந்து 40 வெரைட்டி ஆஃப் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து நார்த் இந்தியன் ஊறுகாய் அவங்க எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அவனோட பேக்கிங் கிடையாது இது. ஸோ 1/4 கிலோ தான் கொடுப்பானா எல்லாத்துலேயுமே. ஸோ எங்களுக்கு வந்து பூண்டு ஊறுகாய் மட்டும் தான் பிடிச்சிருந்தது. பூண்டுலேயுமே வந்து 3 ஃப்ளேவர்ஸ் வச்சிருந்தாங்க. சிலதில் பெப்பர் போட்டது, ஒன்றில் வந்து வத்தல் மட்டும் போட்டது போல இருக்கு, இன்னொன்று வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எங்களுக்கு டேஸ்ட் பார்த்தா இது மட்டும் பிடிச்சிருந்து. ஸோ இது வந்து பூண்டு ஊறுகாய். அண்ட் நிறைய இருந்துச்சு நட்ஸ் போட்டு ஊறுகாய் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஒன்று தான் வித்தியாசமா இருந்துச்சு. வேற இழந்த பழ ஊறுகாய். ஸோ அதுவுமே தனி வீடியோ எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணுவேன் சரியா? அவங்க ஷாப்பே வந்து விசிட் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன், அதையும் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரெயின்ல வந்து ஸ்நாக்ஸ். ஸோ தானியங்கள்ல வந்து ஸ்நாக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கிரெயின். என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஏர் ஃப்ரையர்ல வந்து பொரிச்சு எடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனிப்புக்கு வந்து பனங்கற்கண்டு போட்டிருந்தாங்க. ஸோ டேஸ்ட் பார்க்க கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். 150 rupees. அண்ட் ஊறுகாய் கிரேட் சொல்லல, ஊறுகாய் வந்து 1/4 கிலோ 150 rupees. எந்த ஊறுகாய் எடுத்தாலும் 1/4 கிலோ 150 rupees சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரே ஊறுகாய் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஊறுகாய் வந்து ஆயிலி அண்ட் சால்ட்டி, அது வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து மல்டி கிரெயின். திணை இருந்துச்சு, கம்பு இருந்துச்சு, ராகி இருந்துச்சு. நாங்கள் வந்து மல்டி கிரெயின் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். 150 rupees. அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து கேம் விளையாட போயிருந்தோம். அதே ஃபிஷ் பால் டார்கெட் பண்ணோம், அது கிடைக்கல. அது நான் 2ஆ சொல்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பால் போட்டு நமக்கு ஒரு நம்பர்ல கிஃப்ட் விழும்ல. ஸோ அந்த லக்குப்படி எங்களுக்கு வந்து நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த கிஃப்ட் கிடைச்சிச்சு. ஸோ இது வந்து பென் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம வந்து நம்ம ப்ரஷ் அதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ இந்த பேக் முடிஞ்சிருச்சு. இது ஒரு விளம்பரத்தாள் மட்டும் இருக்கு உள்ளாடி. ஓகே யா பிரிண்டர் வந்து கேட்டிருந்தேன். பிரிண்டர் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னாலாம் பேசிக்கா வந்து 10,000 rupeesல இருந்தே பிரிண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து வீட்டில இருந்தே பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிளஸ் ஒய்ஃபை கனெக்ட் பிரிண்டர் இருக்கு, அது 13,800 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து கெனான்ல. ஸோ பிரிண்டர் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா இந்த பேசிக் மாடல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஹோம் யூஸுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் முக்கியமாக நான் இந்த ட்ரெஸ்ல வந்து நான் vlog போட மாட்டேன். நான் vlog போடும்போது வேற ட்ரெஸ்ல இருப்பேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் பண்றேன். இது வந்து நான் செகண்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாய் யூனிவர்சிட்டியில ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போயிட்டு வந்திருக்கேன். ஸோ as you know, I am also a research scholar. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கறனால ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான். ஸோ இதான் பவுல். ஸோ ஃபிஷ் பவுலுக்கு தான் ட்ரை பண்ணோம். 2 வாட்டி விளையாண்டோமா, அதனாலேயே என்னமோ ஆறுதல் பெருசு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பவுல் கொடுத்தாங்க. கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஸோ சரி அந்த ஃபிஷ் பவுல் தான் கிடைக்கல, இந்த பவுலாவது கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மாடர்ன் ஃப்ரீ மார்க்கெட் மாதிரி ஒன்று இருக்கு. அங்குள்ள பர்ச்சேஸ் தான் மீதி எல்லாமே. ஸோ இந்த பவுல்
ஃப்ரூட் பேஸ்கெட்னு சொல்லலாம். நம்ம இதை ஃப்ரூட் பேஸ்கெட் இல்லை வெஜிடபிள் பேஸ்கெட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து 39 rupees வெஜிடபிள் பேஸ்கெட். ஸோ காத்தோட்டமாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அப்படி சூடுனால வெம்பாது, அதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட், ஆப்பிள் பிளேட். குட்டி பிளேட் தான். ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை குட்டியாக நம்ம வந்து பன்னீர்லாம் வச்சு சாப்பிட்ருவோம்ல. ஸோ சாஸ் அந்த மாதிரி ஏதாவது சைடில், சாஸ் கிடையாது, நான் தயிர் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி ஏதாவது இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டி ஆப்பிள் பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 90 rupees சொன்னாங்க. 90 rupees. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் நான் இது வாங்கியிருக்கேன். நான் என்கிட்ட 12 sets இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. ஸோ இந்த ஜுவல்லரி பாக்ஸ் ஒன்ஸ் மோர் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 90 rupees. ஸோ வேற என்ன இருக்கு? இந்த பவுல் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த பவுல் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. 55 rupees. பட் லாஸ்ட் டைம் வாங்கலை. இந்த வாட்டி போயிட்டு மறுபடி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்து. பட் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பவுல் மாற்றி மாற்றி பார்த்து இந்த பவுல் சூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எப்படி வச்சு கூட்டு இல்லை குழம்பு அந்த மாதிரி எடுத்து இதில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. 55 rupees. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் திங். இது வந்து ஒரு காஃபி மக். இப்போ நமக்கு வந்து இப்போ உடனே டீ குடிக்க முடியல, ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். ஸோ காஃபி இல்லை வந்து இப்போ சப்போஸ் சியா சீட்ஸ் வந்து ஊற போடுவேன். ஊற போடும்போது இதில் வந்து தண்ணியை விட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சா மட்டும் போதும்ல. ஸோ ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு அந்த வாசர்லாம் கொடுத்து ஒரு மூடி. ஸோ மூடி பார்த்தேன் டைட்டாக தான் இருக்குது. ஸோ ஏர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு சின்ன ஹோல், இல்லைன்னா அப்படி அடையாதுல்ல, அப்படி க்ளோஸ் பண்ணும்போது டைட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் த ப்ரைஸ் வாஸ் லிட்டில் பிட் ஹை, 190 rupees. ஸோ 200 ml ஃப்ளாஸ்க் தான். பட் ப்ரைஸ் இஸ் பிட் ஹையர் ஐ திங்க். பட் வாங்கியாச்சு. ஓகே. தென் த லாஸ்ட் திங். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்ல எனக்கு கமல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கமல் வந்து லாஸ்ட் டைம் வாங்கவே இல்லை. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு பிடிச்ச மாடல் எதுவும் இல்லை. ஸ்டட்டு டைப் இருந்துச்சு. ஸ்டட் டைப் எல்லாம் நான் போட மாட்டேன் அவ்வளோவா. மோஸ்ட்லி ஹேங்கிங்ஸ் லைக் திஸ். ஸோ ஒரு கடையில் இன்னைக்கு பார்த்த போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு செகண்ட் டைம் போகும்போது. ஸோ ஒரு கம்மல் எடுத்தா 40 ரூபா, தனித்தனியாக எடுத்தா 3 கம்மல் சேர்த்து எடுத்தா 100 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் அப்படி தானே ஆஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையை தோண்டி 3 எடுத்தா 100 ரூபா தானே, என்னன்னா 40 ரூபா கொடுக்கணும் நஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவாங்க, வாங்க வச்சிருவாங்க. ஸோ பார்த்தீங்களா ஜிம்கி எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ப்ளஸ் இதை ஹேங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா ஜிம்கி? கோல்டன் கலர்ல வாங்கியிருக்கேன் வித் ஒயிட் பேர்ல்ஸ். தெரியுதா? ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே. அண்ட் 3 எண்ணங்களை பார்க்கலாம் ஒன்றா. நெக்ஸ்ட்டுமே வந்து ஜிம்கி தான். ஸோ இது வந்து ஒயிட். இது எந்த அளவுக்கு இந்த கலர் நிற்கும்னு தெரியல. தெரியுதா? ஒயிட் ஆன்டிக்கும் இல்லை, ஒயிட் தான். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி. ஸோ ரிங் டைப்ல ரிங் மாதிரி போட்டு ஜிம்கி. ஸோ எனக்கு ஜிம்கி டைப் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அல்லாமல் ஹேங்கிங்ஸ் பிடிக்கும். நான் நினைக்கிற மாதிரி ஹேங்கிங்ஸ் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த 3 தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 3 ஜிம்கி, 3 ஜும்காஸ். வாட் ஜும்கா? ஸோ 3 ஜிம்கிஸ் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பர்ச்சேஸ். ஐ திங்க் இதோட முடிஞ்சிடுச்சு. கவர் எம்டி ஆயிடுச்சு. யா வளையல் ஸ்டோன். யா லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து வளையல் காமிச்சிருப்பேன் இல்லையா, பேங்கிள்ஸ். ஸோ அவங்ககிட்ட இந்த வாட்டி போகும்போது இது எங்கே கடை வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன். ஆக்சுவலாக தேர் ஃப்ரம் மதுரையிலேருந்து இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த நம்பர் கொடுத்தாங்க, அந்த வேணா காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் அனுப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டேன், தேவைப்படும் ஃபியூச்சரில். அண்ட் முக்கியமான ஒரு பர்ச்சேஸ் லாஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும். அது ஏறின உடனே அதான் இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒருத்தங்க வந்து ரெட் ஃப்ரேம்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஸ்டுடியோ போட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் நாங்கள் வந்து உடனே போய் எடுத்தாச்சு. ஸோ 12 into 8 inches ஃப்ரேமில் ஸ்டாண்டிங்கில் எடுத்தோம். நிறைய பேர் உட்காந்து எடுத்தாங்க, நாங்கள் நின்று எடுத்தோம். அண்ட் 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்காம வச்சிருக்கேன் பாருங்க. எடுத்துடலாம், நம்ம அழுக்காயிடும்ல, அதனால சரி அப்படி இருக்கட்டும்னு நினைச்சேன். பட் ஓகே, எடுத்துடலாம். அதாவது லுக் தெரியும் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துட்டு. ஸோ
ஸோ இதுதான் நாங்கள். ஸோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டி, ரெட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரு, அந்த ஷாப்போட நேம் எங்கே இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி உங்களுக்கு அந்த ரிங் லைட் வந்து மறைக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், ரிங் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல். ஸோ இதான் அந்த ஃபோட்டோ, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோ வந்து கிளாசி டைப், மேட் டைப் அப்படி நிறைய இருந்துச்சு. கிளாசி டைப் அண்ட் மேட் டைப்புக்கு வந்து 300 rupees தான். நான் கிளாசி ஷூட் சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கிளாசி தான் பிடிக்கும். இன்னர் மேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 100 சார்ஜ் பண்ணாங்க. பட் எனக்கு மேட்டே பிடிக்காது, ஏன்னு தெரியல. இந்த மாதிரி கிளாசி டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம வந்து வீட்டில் ஆணி அடித்து மாட்டிக்கலாம். இது வந்து முக்கியமாக வந்து ஊரில் தான் மாட்ட போகிறேன், இங்கே எதுவும் மாட்டுறதா இல்லை. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ என்னோட செகண்ட் டே பர்ச்சேஸோட திங்ஸ் எல்லாம் இவ்வளோதான். அண்ட் எனிவேஸ் எல்லா ரைடுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வாட்டி போயிட்டு. எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணல, பட் எங்களுக்கு ஆசையாக இருந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கப் அண்ட் சாசர், அதுக்கப்புறமா ராட்டினம், இது ரெண்டும் தான் மெயினாக அன்னைக்கு எங்களால் பண்ண முடியல. மற்ற இதெல்லாம் டிராகன் ட்ரெயின்லாம் ஏறி பார்த்துருந்தோம். டிராகன் ட்ரெயினில் இவ்வளோ ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தான் ஏறுறதுக்கு அப்புறம் தெரியும். ஸோ நிறைய ஃபன் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ கேம்ஸ் எல்லாம் இந்த டக்கு கிடைச்ச கேம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருந்தோம், பட் மறுபடியும் டைம் கிடைக்கல, ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு. சரியல் ஃபால்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த டிஜே செட்டப் எல்லாமே. அண்ட் ஸ்னோ வேர்ல்டு வச்சுருக்காங்க, அது உடனே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸ்னோ வேர்ல்டுக்காக போகிறதா இல்லை, பட் மிஸ் பண்ணிட்டோம். சிம்பிளாக இருக்கும்னு நினைப்போமே. டெவில் ரூம் இருந்துச்சு, அது என்ன கோஸ்ட் ரூம், அது நல்லா இருந்துச்சு. உள்ளாடி எல்லாம் ஆயில் செட் பண்ணி செமையாக இருந்துச்சு. கொஞ்சம் பயப்படுத்தி விட்டாங்க, ஆனால் ரொம்ப பயப்படல. நம்ம கண்ணு தெரியறதுனால அப்படி மேனேஜ் பண்ணி வந்துடலாம். பட் எனிவேஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஜூன் 7 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாதீங்க, இம்மிடியேட்டாக போயிட்டு பிகினிங்லேயே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நாள் போக போக க்ரௌடு குறைய ஒருவேளை அந்த ராட்டினங்கள் எல்லாம் கொஞ்சம் எப்படின்னு தெரியல, ஸ்டால் எல்லாம் கம்மியாகுமா என்னன்னு தெரியல. ஸோ டோன்ட் வெயிட், இப்போ சம்மர் தானே, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்காட்டினாலும் ஜஸ்ட் கிவ் யுவர் சப்போர்ட் பிகாஸ் யூ வாட்ச் டில் நவ். ஸோ ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் சச் vlog வீடியோஸ் அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ் வீடியோஸ். ஸோ வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸ்லோ அண்ட் சஸ்டைனபிள் வெயிட் லாஸ். ஸோ கிவ் யுவர் சப்போர்ட் guys through your subscriptions. So see you guys in the next video. Until then, bye.